முடிய கடவுள் கிரியை செய்யாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட அவர்கிட்ட வர முடியாது. அவர்கிட்ட வர வேண்டும் என்று சொன்னால் கூட அவருடைய வல்லமை அவருக்குள்ளே போனால் தான் வெளியே வர முடியும். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் பக்கத்திலேயே போக முடியாத நிலைமையில் தான் நம்ம இருந்தோம். அப்படி நிலைமையில் தான் நம்ம இருந்தோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றியது என்ன? பேரை மாற்றினதுனால, ஞானஸ்தானம் எடுத்ததுனால, மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கிறதுனால கிறிஸ்தவம் கிடையாது. என்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வந்து என்னை ரட்சித்ததோ அன்றைக்கு தான் நான் கிறிஸ்தவனாகவே மாறினேன். புரிஞ்சுச்சுங்களா? அந்த வல்லமை நம்ம டச் பண்ணுச்சு, அந்த வல்லமை நம்மை தொட்டுச்சு. உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் ஒரு மனிதனை கிறிஸ்தவனாகவே, ஆவிக்குரியவனாகவே, ஆண்டுடைய பிள்ளையாகவே மாற்றியிருக்கிறது. அப்போ பாருங்கள், பிறகுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் அந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. ரட்சிப்புக்கே அந்த வல்லமை தேவை, ரட்சிக்கப்படுவதற்கே எந்த வல்லமை தேவை? உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவை. அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட அதே வல்லமை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இன்றைக்கு நம்ம எப்படி நடத்திட்டு இருக்கிறார்? சாதாரண வல்லமை கொண்டு கிடையாது, உயிர்த்தெழுந்த வல்லமையால் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கின்றார். தேவனுடைய வல்லமை இல்லாமல் இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ முடியாது. இந்த உலகத்தில் மக்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஆனால் இந்த வல்லமை குறித்த ஒரு அறிவு வந்துச்சுன்னா உங்களால் பரிசுத்தமாக சுலபமாக வாழ முடியும். அதே வல்லமை கொண்டு, இதே வல்லமை, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதை வைத்து தான் இந்த பூமியில் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராக நாம் வாழ முடியும். இந்த பூமியில் நம் சொந்த பலத்தால் நம்மால் வாழ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சுயபலத்தால், ஒருத்தர் பாரு, என் சுயபலத்தால் ஓட நினச்சேன், நடக்க நினச்சேன், ஓட முடியல, நடக்க பாட்டெலாம் பாடுறாங்களே, உண்மைதான். சுயபலத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, கிறிஸ்துவ வாழ்வு உயிர்த்தெழுந்த வல்லமையால் தான் இந்த பூமியில் வாழவே முடியும். ஆகவே தான் அந்த வல்லமையை நமக்குள்ளே கொடுத்து பவுல் சொல்கிற, இந்த வல்லமை தாயா உன்கிட்ட செயல்பட்டு இருக்குது, விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் இந்த வல்லமையை தான் காமிச்சிட்டு இருக்கிறாரு அவர். இது இந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளதை அறிந்து கொள். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? மக்கள் புலம்புறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்குது, குறைகள் இருக்குது, எப்படிங்க இந்த உலகத்தில் வாழ முடியுங்க. உங்கள் பலத்தை சார்ந்தால் வாழ முடியாது. ஆனால் எனக்குள்ளே இன்னொரு வல்லம் இருக்குது, உயிர்த்தெழுதலின் வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இருப்பதனால இந்த பூமியில் என்னால் வெற்றிகரமாக வாழ முடியும். இன்னொரு வசனம் போய்ட்டு பிலிப்பியர் புஸ்தகம் போவோம். அடுத்த புஸ்தகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். 13ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 13 படிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கவனிச்சிங்களா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்கிறாரு, தேவனே, யாரு? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களில் கிரியை செய்கிறாரு. தேவன் விரும்புகிற விருப்பத்துக்கு நேராக அவங்களை நடத்துகிறாரு, தேவன் விரும்புகின்ற செய்கைக்கு நேராக அவங்களை நடத்துகிறாரு. இதில் பாருங்க, இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இந்த வசனத்தை வச்சுட்டு மக்கள் சொல்லுவாங்க, எங்கள் ஆண்டவர் தாங்க விருப்பத்தெல்லாம் கொடுக்குறாரு. இந்த லவ் பண்ணுற எல்லா டிக்கெட்டும் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் பிடிச்சிக்குவாங்க. ஆண்டவர் தானங்க அந்த விருப்பத்தை கொடுத்தாரு, அதனால தாங்க லவ் பண்ணேன் அப்படின்வாங்க. அவர் விருப்பத்தை கொடுக்கல, நான் எப்படிங்க லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தான் தெளிவாக கவனிக்கணும். தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, என்னதான்? சித்தத்தின்படி, சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். என்ன சொல்றார்? இன்றைக்கும் நமக்குள்ளாக தேவன் விரும்புகிற ஒரு வாழ்வை வாழ வைக்கிறார். தேவன் விரும்புகின்ற செய்கையை உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எப்படி உண்டாக்குறார்? எப்படி பண்றார்? எல்லாமே நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று தெரியுங்களா? நீங்கள் இங்கே வந்ததே இந்த வல்லமை தான் உங்களை கூட்டி வந்திருக்கு. ஆமென். புரிஞ்சுங்களா? இந்த வல்லமையில் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டு கொண்டிருப்பது. எந்த வல்லமை? உயிர்த்தெழுந்த வல்லமை. ஏதோ இன்றையோடு முடிந்து விட்டது என்று அல்ல, இந்த செய்தியோடு நின்று விட்டது என்று அல்ல. நல்ல வேலைக்குப்பா,
40 நாள் வச்சு பண்ணாங்க. அந்த கூட்டம் இந்த கூட்டம் அது இதுன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நீயோட முடிஞ்சிருச்சு. சொல்லுவாங்கள்ல, குட் ஃப்ரைடேக்கும் தண்ணி அடிக்கிறான், ஈஸ்டருக்கும் தண்ணி அடிக்கிறான். 2 பேரையும் போய் கேட்டா, ஐயோ இயேசு இப்படி பண்ணிட்டாலும் தண்ணி அடிக்கிறான். ஈஸ்டருக்கு போய் கேட்டா, ஏன் தண்ணி அடிக்க, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. பார்த்தீங்களா? என்னத்த சொல்கிறது அவங்கள அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுகளில் உயிர் தெழுந்தல் என்னோட முடிவில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அந்த வல்லமை தொடருகிறது என்பதை உங்கள் நினைப்பூட்டுகின்றேன். இன்றையோட முடிஞ்சிருச்சு, நீ பிரசங்கத்தோடு இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாதுங்க. இந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த வல்லமை தான் ஒவ்வொரு நாளும் என்னை உந்தி தள்ளுகின்றது. ஆமென். பாருங்கள், நானும் சாதாரண ஒரு சராசரி மனுஷன்தான். நீங்கள் எல்லாருமே ஒரு சராசரி மனுஷன்தான் ஆனால் சராசரி மனிதர்களாகிய நமக்குள் இந்த வல்லமை தான் தேவன் விரும்புகிற விருப்பத்துக்கு நேரம் நடத்துகின்றது. நம்ம சும்மா தேவன் வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது பாருங்கள். ஆனால் இந்த வல்லமை தான் ஒவ்வொரு நாளும் இதல்ல அதல்லப்பா, இதுதான் கடவுள் உன் வாழ்க்கையில் விரும்புகிறாரு, இதுதான் உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு, இதுதான் சித்தம், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும். ஒவ்வொரு நாளும் உள்ளே இருந்த ஆவியானவர் நம்மளை அழகாக கைட் பண்ணுறார், போதிக்கிறார், நடத்துகிறாரு, உணர்த்துறாரு, சரியான பாதையில் நடத்துகிறாரு, தப்புன்னு சொல்கிறாரு, சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகிறாரு. எப்படி? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் தான் இன்றும் நமக்குள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் படிப்போம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவ ஜீவியத்திலே மிகவும் வைராக்கியமான ஒரு மனிதன். இன்றைக்கெல்லாம் இவருடைய வைராக்கியத்தை போல யார்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு ஆள். ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். பல புதிய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14 நிருபத்தை எழுதி வச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டிலேயே முக்காவாசி பக்கத்தை ஃபில் பண்ணவரே நம்ம ஆளு தான், நம்ம பவுலடியார் தான் எல்லாவற்றையும் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றினது யார்? உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த இடத்துல சொல்கிறாரு, உயிர்த்தெழுதல் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்கிறார். அவருக்கு ஆசை. தேவ பிள்ளைகளே, அவருடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு? உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் என்று சொல்கிறார். ஆமென். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நமக்கும் ஒரு ஆசை இருக்கணும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா பவுல் இங்கே, நான் உங்களை யாரையும் மாற்ற முடியாதுங்க, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் நம்ம மாற்றுகிறது என்று எழுதி வச்சிருக்கிறார். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக ஜெபம்? இதை அறிந்து கொள்ளணும். என்னன்னா, உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கு என்று சொல்கிறார். அப்போ இதை அறிந்து கொள்ளணும், உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். இன்னொரு வசனம் போவோம், எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கேயும் பவுல், இந்த எபிரேயரை பவுல் தான் எழுதுகிறாருன்றாங்க. 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கவனிச்சிங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்ன சொல்றான்னா, ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வல்லமை செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை இங்கேயும் நினைப்பூட்டுகின்றார். நான் கவனமாக கேளுங்க. நம்மை ரட்சிப்பதற்கு மட்டும் கர்த்தர் இந்த வல்லமையை பயன்படுத்தவில்லையாம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி நாள் வரையிலும் தேவன் இதே வல்லமையை தான் பயன்படுத்துகிறார். எவ்வளோ கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். ரட்சிப்புக்கு மட்டும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிடையாது. நாம் கடைசி நாட்கள் வரையிலும் தேவன் பைபிள் போடப்பட்டிருக்குது, தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து.
நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தும்படிக்கு. நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாமல் எந்த நற்கிரியைகளை செய்தாலும் அது செத்த கிரியைகள். செத்து போன மனுஷன், ஆவியிலே மரித்த மனிதன், அவன் எந்த நற்கிரியைகளும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் அது எல்லாம் எந்த லிஸ்ட்டில் போய் வைக்கப்படுதுன்னா செத்த கிரியைகள் லிஸ்ட்டில் தான் போய் வைக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்கின்ற நற்கிரியைகள் எப்படிப்பட்டதான்? அது உயிர்த்தெழுந்த வல்லமையினால் பைபிள் போடப்பட்டிருக்குது, உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக இருக்கும் பொருட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்துனது மட்டும் இல்லைங்க, அவருடைய விருப்பத்தை செய்ய வைக்கிறதும் இந்த வல்லமை தான். ஆமென். இருக்கிற நீங்கள் எல்லாருமே தேவ விருப்பத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே வந்ததே தேவனுடைய விருப்பம்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுறது தேவனுடைய விருப்பம்தான். வேதம் படிக்கிற தேவனுடைய விருப்பம்தான். தேவனுடைய காரியத்துக்காரங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய விருப்பம்தான். நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் யார் உங்களுக்குள்ளே தூண்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? சாதாரணமாக அந்த ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் நானும் பண்ணுறோம் என்று சொல்ல எந்த வல்லமையினால் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த வல்லமையின்படி நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் படிப்போம். 1 பேதுரு நேரத்திருப்போம். அடுத்த புஸ்தகம் யாக்கோபுக்கு அடுத்த புஸ்தகம் வரும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். 3லிருந்து படித்து காண்பிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். புரிஞ்சுங்களா? அந்த வல்லமையின்படியே நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். எழுந்ததினாலே, அவர் எழுந்ததினாலே எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் எழுந்தது என்பதை பற்றி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, 1 யோவான் 4 படிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சக்திகளை விட உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி பெரிய சக்தி. நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளே இருக்கிற சக்தியினுடைய மகத்துவம் தெரியல, மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று புரியல. அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாரு, புரிஞ்சுக்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் உனக்குள் இருக்கிற வல்லமை பெரியது. பக்கத்தில் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் உனக்குள் இருக்கிற வல்லமை பெரியது. ஆமென். சரி, அடுத்த புத்தகம் போவோம், யூதாவுக்கு போவோம். இந்த வல்லமை என்ன பண்ணுது? யூதா புத்தகத்தில் போய் பார்ப்போம். பாருங்க, இந்த வல்லமை எங்கே ரட்சிப்புக்கு நேரம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எங்கே வரை இந்த வல்லமை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது பாருங்க. யூதா 24 ஒரே அதிகாரம் தான், 24, 25 வசனம் படித்து காமிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையில சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். என்ன சொல்கிறார் யூதா? ஒரு படி மேலே போய், இந்த வல்லமை ரட்சிப்புக்கு மட்டும் கிடையாது, வலுவாமல் உன்னை காக்கும், நமது மகிமையின் சன்னிதானத்தில் உன்னை மாசற்றவனாக நிறுத்தும். ஆமென். ஆகவே நமக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களை காக்கின்ற வல்லமை. எல்லாரும் சொல்ல, என்னை காக்கின்ற வல்லமை. ஆமென். உங்களுக்கு தெரியுங்களா, எவ்வளவோ ஆபத்து விபத்துகள் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். நான்லாம் என் லைஃப்பில் எவ்வளவோ ஆபத்தை பார்த்துருக்கேன், விபத்துக்கள்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் காட் கிரேஸ், பை காட் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஆமென். நீங்களாம் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருக்கணும். நீங்கள் இங்கே உட்காந்து நம்ம எல்லோரும் அப்படி தான் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் இல்லாமல் போயிருக்க வேண்டிய ஆட்கள் தான். இந்த இடத்துல இந்த 4 ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இடித்து டிச்சில் விழுந்து தலையெல்லாம் இதாகி கொஞ்ச நேரம் அப்படியே கான்சியஸ் இல்லாமல், கொஞ்ச நேரத்தில் கான்சியஸ் இல்லாமல் போனோம் பாருங்கள். இந்த மாதிரி பல காரியம் நடந்திருக்குது. ஆனால் அப்போ எனக்கு ஜீவன் பலனை கொடுத்தது இந்த வல்லமை, இந்த உயிர்த்த இந்த வல்லமை. நான் சொல்ல, இந்த வல்லமை உங்களை வலுவாமல் காக்கும். ஆமென். பயப்படாதீங்க, என்னை காக்கிறதுக்கு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காக்க வல்லமை உடையது.
அது மட்டுமல்ல, உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தும். கவலைப்படாதீங்க. எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது? மக்களுக்கு பயம், ஐயோ இந்த உலகத்தில் இப்படி இருக்குதா அப்படி இருக்குதே, எப்படி உலகத்தில் வாழ்கிறது? கவலையப்படாதீங்க, ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை உங்களை மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய வல்லமை நமக்குள் செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், சொந்த பலத்தால் நம்மால் வாழ முடியாது. தேவனே நமக்கு இந்த பலனை நமக்குள் கொடுத்திருக்கிறார், கொடுக்க போகிறார் என்று சொல்லல, ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் விலகி கொள்ள வேண்டும் என்று பவுல் தன்னுடைய ஜபத்தில், முக்கியமான ஒரு ஜபத்தில் அந்த காரியத்தை செய்ய சொல்றார். ஏன் இந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது? முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சக்திகள் இந்த உலகத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான சக்திகள் யாரு நமக்கு எதிராக இருக்குது. ஏன் தேவன் இந்த வல்லமை நமக்குள்ள கொடுத்தாரு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்தவர், ஞானி. அவருக்கு எல்லாமே தெரியும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்றலாம் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த சிலுவை தியானத்தில் பேசணும் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே அப் டு பாட்டில் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர். இந்த உலகத்தில் வர எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஜெயிப்பதற்கு உங்களுக்குள் சாதாரண பவர் இருந்தால் முடியாது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்மால் ஜெயிக்க வேண்டும், முடியும் என்பதற்காக தான் இந்த வல்லமை நாம் ரட்சிக்கப்படும் போதே நமக்குள் தேவன் அதை செலுத்தி இருக்கின்றார். ஆமென். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவை போல் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மனோபாவங்களும் கண்ணோட்டமும் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. புரியுங்களா? இந்த உலகத்தின் காரியத்தை எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு ஏராளமான இடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால், உலக பிரகாரமான மக்களிடம்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட இருக்கிறவங்களாம் யாருங்க? ரொம்ப பிரில்லியண்டான ஆட்களா, ரொம்ப பரிசுத்தவான்களா, ரொம்ப ஞானிகளா, ரொம்ப தூய்மையானவர்களா? நம்ம வீட்லேயும் நம்ம கூட இருக்கிற ஆட்கள் சில பேர்லாம் மோசமாக தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர். நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? இல்லையே. யோசிச்சு பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். அநேக நேரத்தில் பிற்போக்கான எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறோம். உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே முற்போக்காக பேசிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டா வயிறு எரியும் பாருங்கள். ஏதாவது ஒரு நல்லா இருந்துட்டா போதும் பாருங்க, எங்கே இருந்தால் அந்த எரிச்சல் வரும்னு தெரியாது பாருங்கள். நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம உள்ள வயிறு எரிஞ்சு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட இருக்கிறவங்க சில பேர், அதாவது நம்ம கூட ரட்சிக்கப்படாத ஆட்களை பற்றி பேசிட்டு வரேன், அவங்கெல்லாம் இருந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் அப்படி தான் இருக்கிறார்கள். வேலைக்கு போகிற இடத்துல எல்லோரும் நல்லா பேசுகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு போகிற இடத்துல எல்லாரும் சூப்பராக உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களா, உற்சாகப்படுத்துகிறாங்களா? வீட்லேயும் உற்சாகப்படுத்துறது இல்லை, வெளியே போனாலும் உற்சாகப்படுத்துறது இல்லை. எப்படி நம்ம கீழே இறக்கணும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே தான் பாருங்கள், உங்களை சுற்றிலும் இந்த உலகத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்காக தான் தேவன் இந்த வல்லமையை உங்களுக்குள்ள செட் பண்ணி அனுப்பியிருக்கிறார். ஆமென். இந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. படிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த உலகத்தின் வல்லமை என்ன என்பதை பற்றி யோவான் சொல்கிறார். கொஞ்சம் கவனமாக கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை படிக்கின்றேன். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்ன சொல்ல வராரு யோவான் சொன்னா, இந்த உலக பிரகாரம் உலகத்தில் உள்ள காரியங்கள் சொல்றாரு, அதில் அன்பு கூறாதீர்கள் சொல்றார். ஏன் என்று சொன்னால், உலகத்திலிருந்து உண்டான எல்லா காரியங்களும் சொல்றாரு, அப்பா அது பிதாட்டிலிருந்து வரல, அது உலகத்திலிருந்து பிசாசினால் உண்டானவைகள். 3 காரியத்தை மென்ஷன் பண்றார். ஒன்று என்ன? மாம்சத்தின் இச்சை. 2வது என்ன? கண்களின் இச்சை. 3வது என்ன? ஜீவனத்தின் பெருமை. கவனிச்சிங்களா? அதை இச்சை என்று சொன்னால் கட்டுக்கடங்கு மாம்சத்திலிருந்து உருவாகின்ற கட்டுக்கடங்காத தவறான ஆசைகள். கண்களின் இச்சை என்று சொன்னால் என்ன?
கண்களின் மூலமாக உருவாகின்ற கட்டுக்கடங்காத தவறான ஆசைகள். பாருங்கள், இந்த மாம்சத்தின் இச்சை பாருங்கள். நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சத்தின் இச்சை எப்படி செயல்படுது? அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த சோம்பேறித்தனம், அநேக நேரத்தில் ஏனோதானோ என்று வாழ்கின்ற மந்தமான நிலை, அசட்டை, நிர்விசாரம், ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. ஆனால் மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம். ஆண்டுடைய காரியம் என்று வரும்போது, தேவனுடைய காரியம் என்று வரும்போது அதில் ஓப்லஸாக இருக்கிறது. அதாவது பெரிய பாவம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாம்சத்தின் நிச்சயம் இருந்தாலே போதும் பாருங்கள், அது உங்களை வேறு லைனில் கொண்டு போயிடும். இன்றைக்கி நம்ம பிசாசை ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல இந்த மாம்சத்தின் நிச்சய ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்கள் விழுந்துட மாட்டீங்க. உங்களை வலுவாமல் காப்பதற்கு தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய மாம்சத்தின் நிச்சயிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அநேக நேரத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களை எதிர்த்தே போராட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஏராளமான தவறான பழக்க வழக்கத்தை உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்கின்ற எல்லா பழக்கங்களும் யார் கற்றுக் கொடுத்தா? உலகம் கற்றுக் கொடுத்த ஒரு காரியங்கள் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சார் நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்னப்பா அப்படியே பண்ணுறாங்களே நம்ம பிள்ளைங்கள்லாம், கஷ்டமாக இருக்கும். இதிலிருந்து ஜெயிப்பதற்கு ஒரே வழி, உயிர்த்தெழுந்த வல்லமையால் தான் இவைகளை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். பவுல் சொல்கிறார் இல்லையா, எல்லாம் புதிதாகினு சொல்கிறார். ஆனால் எல்லாம் புதுசு இல்லை, ஆவி மட்டும் புதிதாக இருக்கின்றது. ஏன்னா மனம் அப்படி தான் இருக்குது, நம்முடைய சரீரமும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? ஆவி மாறிடுச்சு, ரட்சிக்கப்பட்டுருச்சு, புது சிருஷ்டியாக மாறிடுச்சு. மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, தினந்தோறும் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகும், தினந்தோறும் புதிதாகும். சரீரம் ஒரு நாள் புதிதாகும். எப்போது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம், ஜென்ம சரீரம், அது ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்படும். புரிஞ்சுங்களா? சில இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாலே போதும் பாருங்கள், இந்த சரீரம் தேவையில்லாத காரியத்தில், இந்த மாம்சம் தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்துவிடும். அதுதான் நம்முடைய பாவத்திற்குள்ளாக்க இந்த சரீரமே நம்மை கொண்டு போய்விடும். சிலது நம்ம விரும்புறது கிடையாது, சரீரம் நம்மளை உந்தி தள்ளிடும் இல்லைங்களா? இந்த மாம்சத்தின் நிச்சயம் நம்மளை உந்தி தள்ளிவிடும். அன்றைய நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், எல்லாவற்றையும் தவறான விதத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டிவிடும் இந்த மாம்சம். உடனே சொல்லும், யார் தான் தப்பு பண்ணல? இந்த மாம்சம் நமக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கும் பாருங்கள், நான் பண்ணாத தப்பையாக பண்ணிட்டேன், நான் செய்யாத தப்பையாக பண்ணிட்டேன். உடனே மாம்சம் கேட்கும், யாருமே இது யாரோட ஜாயின் பண்ணோம்? இந்த மாம்சம் யாரோட போய் இணைந்து கொள்ளும்? உலகத்தின் மக்களோடு இணைந்து கொள்ளும். அதுதான் பவுல் யோவான் கரெக்டாக சொல்கிறாரு, இதெல்லாம் நம்ம ஆண்டுகிட்டு வந்ததில்லை, இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். நம்ம எதை நியாயப்படுத்துகிறோம்? என்ன சொல்கிறாங்க, யார் தான் இந்த தப்பு செய்கிறீங்க? அவன் உலகத்தில் செய்கிறான்றதுக்காக நம்ம அதை நியாயப்படுத்தி நம்ம அவங்களோடு நம்மை இணைத்து பேசக்கூடாது, நியாயப்படுத்த ஆரம்பிப்பார்கள். மாம்சம் இப்படி தான் மக்களை இழுக்க பார்க்கும், நியாயப்படுத்த பார்க்கும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த வைப்பதே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். இதை எதிர்பார்க்கணும், இதை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இது எனக்குள்ளே இருக்கிறது என்கின்றதை அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தலும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமையினுடைய செயல்பாடுகள், கிரியைகளை நாம் பார்க்க முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? நம்முடைய மனம் அப்படி தான் 100க்கு 100 மாறலை, ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டே வர வேண்டும். இது எப்படி புதிதாகும்? தேவனுடைய வல்லமையால் தான் புதிதாக முடியும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் சரீரமும் மனதும் பெரிய சவாலாக இருக்குது. இதை ஜெயிப்பதே பெரிய போராட்டமாக இருக்குது. சில சொல்லுவாங்க, வெளியே கூட ஜெயிச்சிடலாம் ஐயா, உள்ளே ஜெயிக்க முடியல. மற்றவங்கள்ட்ட ஒழுங்காக பேசிடலாம், மற்றவங்க நல்லா நடந்துக்கலாம், ஆனால் எனக்குள்ளே சில போராட்டங்கள். நம்ம ஜாய்ஸ் அம்மா ஜாய்ஸ் மேயர் சொல்கிற மாதிரி தான், சிந்தை ஒரு போர்க்களம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெளியே ஜெயிச்சிடலாம், உள்ள நம்முடைய மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண போராட்டம் கிடையாதுங்க. இந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அழகவனி இங்கே இருக்கிற எல்லாம் வெளியே ஜெயிச்சிருப்பீங்க. உள்ள மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம் இருக்கு பாரு, இதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியில் இருக்கிற பலத்தை கொண்டு, உங்கள் பலத்தை கொண்டு இதை ஜெயிக்க முடியாது. உயிர்த்தெழுதலின் வல்லமையால் தான் நீங்கள் மாம்சத்தின் நிச்சயை மேற்கொள்ள முடியும். ஆமென். ரெண்டாவது, கண்களின் நிச்சை. நம்ம எங்கேயும் போக தேவையே இல்லை, இந்த கண்களின் நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளையே தேடி வரும்.
டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் மூலமாக உள்ளே வரும். நியூஸ் பேப்பரை திறந்தாலே பாருங்கள், அதுக்குன்னு ஒரு பக்கமே இருக்கும். பார்க்கக்கூடாத போட்டாலும் அங்கே பார்க்க தோன்றும். நமக்கு எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அப்போ தான் அதுக்குன்னே ஒரு பக்கத்தை ரெடி பண்ணி அனுப்புவானுங்க பாருங்கள். அதுக்குன்னே ஓடும். சில பேர் பேப்பர் வாங்கிட்டு சில ஆட்கள் பாருங்கள் கடையில் நிற்கும் போது எதை பார்ப்பானு கரெக்டாக அந்த பக்கத்தை தான் பார்ப்பானுங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? காலையிலேயே அவங்க கண்களுக்கு அசிங்கமான படம்லாம் வந்து போய் கொண்டிருக்கும். செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், செல்ஃபோன் எடுத்து நெட்டை ஆன் பண்ணாலும் ஏதாவது நல்லா பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் பாருங்கள் ஏதாவது தேவையில்லாமல் உள்ளே அனுப்ப ஆரம்பிப்பானுங்க. வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து சரியில்லைன்னா டக்குனு என்ன தான் அனுப்புகிறேன் அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோதான் ஆபத்து. கண்களின் நீச்சை நியூஸ் பேப்பர் மூலமாக, செல்ஃபோனை ஓப்பன் பண்ணுறது மூலமாக, டிவி சரி பரவாயில்ல இதெல்லாம் விடு, டிவி ஆன் பண்ணலான்னு பார்த்தா இடையில விளம்பரத்தை கொண்டு வரான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு விளம்பரமாவது கொஞ்சம் பார்க்கறது நல்லா இருக்கான்னு பாருங்கள். எல்லா விளம்பரத்துலையும் லேடிஸை தான் யூஸ் பண்ணுறானுங்க. அந்த லேடிஸ் வர எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே எதுக்குடா அந்த விளம்பரத்தை பார்க்குறது போல் இருக்கும். ஹலோ, சோப்புலேருந்து பால் குடிக்கிறதுலேருந்து பால் பவுட்ரு, பால் இதுக்காக அதை சொல்கிறேன், அதுக்கு போடுற விளம்பரத்துலேருந்து எல்லா விளம்பரத்துலையும், இப்போ சாக்லேட்டு விளம்பரத்து, புக்கு விளம்பரத்துலேருந்து எல்லா விளம்பரத்துலையும் யாரை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. என்னங்க என்ன தெரியாத மாரி பார்க்குறீங்க? விளம்பரங்களே பார்க்க முடியல. சில சொல்லுவாங்க சீரியல் கூட பார்த்துடலாங்க ஐயா, இந்த இடையில வர விளம்பரம் பாருங்க ரொம்ப பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது அப்படின்றாங்க சில பேர்லாம். உடனே அவங்க நியாயப்படுத்துறது சீரியல் நல்லதான், விளம்பரம் தான் போட்டு போட்டு கெடுக்கிறாங்க, அப்போ சீரியல் பார்த்துட்டு போகலாம். ஹலோ, கவனமாக இருக்கணும். இனி உலகத்தில் நிறைய பெண்கள் அழிந்து போகிறதே சீரியலால் தான். குடும்பத்தில் வர எல்லா பிரச்சனையும் காரணமே அந்த சீரியல் தான். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல திரைப்படம் என்று சொல்லி இந்த உலகத்தில் எதையுமே நம்ம வந்து ரெஃபர் பண்ண முடியாது. இந்த படத்தை பாருங்கள், நானும் இப்போ யோசிக்க ஏதாவது படம் நல்ல படமாக இருக்கும் பார்த்தா எல்லாம் சொல்கிறேன் இல்லை, ரிவ்யூலாம் பார்த்தா எந்த படமும் பார்க்குற படமாக இல்லைன்றானுங்க. வந்து நல்ல படம், குடும்ப படம், எல்லோரும் உட்காந்து பார்க்குற படம்னு ஏதாவது ஒன்று உருவாக்குறான்னு பார்த்தா எந்த படமும் அப்படி கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஏதாவது உட்காந்து பார்க்குற மாதிரி படங்கள் இருக்குதா? கிடையாது. இது எல்லாமே நம்மை கண்களின் நிச்சயக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒரு காரியங்கள், உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள். இதுலேருந்து ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான். உங்களை மாம்சத்தின் நிச்சயிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருது, கண்களின் நிச்சயிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்கள் சார்ந்து கொள்வதில் தான் இருக்கின்றது. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை என்பது என்று சொன்னால் ஹை சொசைட்டி வாழ்க்கை. இது எப்படின்னா அவங்க பூர்வீகம் என்ன, குளம் என்ன, கோத்திரம் என்ன, ஊர் என்ன, இதை பற்றிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் பாருங்கள் அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே இதாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஊருங்க, எந்த ஆளுங்க, ஆனால் இவங்களா இந்த ஏரியாவிலையா? சில இதில் பாருங்கள் கோத்திரம் குளமாக கேட்க மாட்டாங்க, ஏரியாவை சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவங்களா அப்படின்னு வாங்க, அந்த ஏரியாக்காரங்களா? இதெல்லாம் பாருங்கள் ஜீவனத்தின் பெருமையோடு இணைந்து போகிற ஒரு காரியங்கள். அப்போ தான் இங்கே இருக்கிற யாருமே இந்த லெவலில் வரக்கூடாது, இந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத மனிதன் இதெல்லாம் விரும்புவான். யோசிச்சு உலகத்தில் இருக்கிற மக்கள் இதை விரும்புகிறாங்க, ஹை சொசைட்டி லைஃப்பை விரும்புகிறாங்க. வந்து அநேக நல்ல ஆட்கள் கூட இதில் வந்து விழுந்துடுறாங்க. வந்து நம்ம கிறிஸ்துவர்களாகி நாம் கொஞ்சம் அசைஞ்சா கூட இதில் விழக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றது. ஆகவே தான் கிறிஸ்துவர்களாகி நாம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியம் நமக்குள் வந்து விடாதபடி போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை ஜெயிப்பதற்கு பலன் எங்கே இருக்குது தெரியுங்களா? உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமையால் தான் இந்த உலகத்தில் உண்டான உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? இதெல்லாம் ஜெயிச்சு வந்தா இன்னொரு போராட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஜெயிச்சிடலாம் பாஸ்டர், ஆனால் இன்னொரு போராட்டம் என்ன? 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 அங்கே பாருங்கள், இன்னொரு தவறாம பாருங்கள் 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமை என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லா பிரச்சனை தான். இன்னொரு பிரச்சனை பிசாசு பிரச்சனை, பேய் பிரச்சனை. விழுங்க சுற்றி திரிகிறான். கவனமாக கேளுங்க, விழுங்க சுற்றி திரிகிறான்.
சொல்லுங்க, விழுங்க சுற்றி திரிகிறான். வேற சுற்றுறது மட்டும்தான், ஆனால் விழுங்க முடியாது என்பதை இங்கே மறைமுகமாக எழுதி வச்சிருக்கிறார் பவுல் பேதுரு. எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். கவலைப்படாதீங்க, நீங்கள் இடம் கொடுத்தாதான் உங்களை விழுங்க முடியும். ஆனால் அவன் விழுங்க முடியாது. அவன் பாருங்க, அவனுடைய பொய்களை நம்புகிற ஆட்களை மட்டும்தான் விழுங்க முடியும். அவன் தந்திரங்களில் விழுகிற ஆட்களை மட்டும்தான் விழுங்க முடியும். யோசிச்சு பாருங்க, எதிராளியை சாதாரணமாக எடை போடக்கூடாது. சொல்லுங்க, எதிரியை சாதாரணமாக எடை போடக்கூடாது. சொல்லுங்க, பிசாசை சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும் தெரியுங்களா? ஏங்க, இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் இந்த உலக பிரகாரமான காரியம் என்று சொல்லி ஏராளமான காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் பாருங்கள், பல பிரச்சனை சந்திக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆனால் ஆதாம் ஏவாள் என்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தோட்டத்தில் திருடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதாவது பேங்க் இருந்துச்சா? ஏதாவது ஐஓபி இருந்துச்சா? இந்தியன் பேங்க் இருந்துச்சா? இல்லை எஸ்பிஐ இருந்துச்சா திருடுறதுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு வழிவாசல்கள் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. யோசிப்பார், எந்த வழிவாசலும் விபச்சாரம் பண்ணாரா, வேசித்தனம் பண்ணாரா, கொலை பண்ணாரா, திருநாரா? ஆதாம் ஏவாள் எதுவுமே பண்ணலை. ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? தேவனோடு இருந்தார்கள், தேவனுடைய இணைப்பில் இருந்தார்கள், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனோடு பழகினவர்கள், பாவம் தெரியாதவர்கள், நல்ல ஆட்கள். பிசாசு இப்படிப்பட்ட ஆளையே மடக்கினவன். யோசிப்பார், இன்னைக்கு உலகத்தில் நான் சொல்லியா, காலையில் நியூஸ் பேப்பரு, வாட்ஸ்அப், செல்ஃபோனு, அது இது எல்லாத்துலேயும் தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் யாரோடு ஐக்கிய தேவனோடே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனோடு தான் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளாவது வாரத்தில் ஒரு நாள் ஏதோ நாட்களில் வந்து போயிட்டுருக்குறோம். ஆதாம் ஏவாள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்ந்த ஜனங்கள். ஆவியில் அவங்களுக்கு தேவனுக்கு கனெக்ஷன் எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தது. ஐக்கியத்தில் இருந்தவர்கள், தேவ ஐக்கியத்தில் இருந்தவர்கள். யோசிச்சு பாருங்க, அகோசர எதிரியை சாதாரண இடம் போடக்கூடாது. அங்கேயே உள்ள நுழைஞ்சு பாவம் செய்யாதவனையும் அறியாதவனையும் மஞ்சித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் பிசாத சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. நம்முடைய முற்பிதாக்களெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையில் பூந்து பல காரியத்தெல்லாம் பண்ணினவன் தான் இவன். படிப்போம். எபேசியர் ஆகதான் பவுல் சொல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். ஏன் அதுக்கு முன்னாடியே 10லேருந்து படிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமை எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. இதை டெவலப் பண்ணுங்க, இதை கல்டிவேட் பண்ணுங்க, இதை அபிவிருத்தி பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை தெரிந்து கொள்ளுங்க, அதை உற்பத்தி பண்ணுங்க, அதை அதிகமாக்குங்க, இந்த பலத்தை அதிகமாக்க, அதில் வளருங்க, பலப்படுங்கள் சொல்லிட்டு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன? தந்திரம். தந்திரங்களுடைய எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா, கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, நான் சொல்ற பிசாசின் வல்லமை உங்களை தோற்கடிக்க முடியாது. ஆமென். இந்த வல்லமை தேவை. உலக பிரகாரமான காரியத்தை ஜெயிக்கும் வல்லமை தேவை. இந்த வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது என்பதை, இந்த வல்லமை தேவை. ஆனால் இந்த வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் தேவை கொடுங்க ஆண்டு ஜெபம் பண்ண மாட்டீங்க. இந்த வல்லமை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணணும், எப்படி நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அநேக விசுவாசிகள் பிசாசின் வல்லமை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களே ஒழிய
தேவனுடைய வல்லமை பற்றி தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ உலகத்தின் துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. ஒரு சில விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பிசாசுடைய எல்லா பெயர்களுமே தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆவி இந்த ஆவி, அந்த பிசாசு இந்த பிசாசு. சில இடத்துல மாநில பிசாசு, மாவட்ட பிசாசு, தேச பிசாசெல்லாம் சில பேருக்கு தெரியும். எந்த ஊர்லேயே சில பேர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஊரில் எந்த ஆவி. சேலத்துக்கு வாரத்துக்கு முன்னாடியே சின்ன வயசில் இருக்கும்போதே, தம்பி நீ எந்த ஊருக்கு போகிறீங்க அப்பயே எங்கள் சர்ச்சு மக்கள்லாம் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. நீ எந்த ஊருக்கு போகிற தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி சில ஆவிகளுடைய பேரெல்லாம் சொன்னாங்க. இந்த 3 விதமான ஆவியை பற்றி சொன்னாங்க. கேர்ஃபுல்லாக இருப்பா, சேலம் சாதாரண ஏரியா கிடையாது, இங்கே இந்த ஆவிகளெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா, பயமுறுத்துனாங்க. அதாவது கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி சொல்கிறத காட்டிலும் நீ போப்பா, எதுவும் ஒன்று அந்த இடத்துல அந்த ஆவிகள் செயல்பட்டாலும் உனக்குள்ளே இருக்கிற உயிர்த்தெழுதின வல்லமை அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஜுஜிபி மேட்டராக மாற்றிடும், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். பயமுறுத்தி அனுப்பக்கூடாது. கவலைப்படாமல் போ, கர்த்தர் கூட இருக்கிறார், ஜெயம் உன்னுடையது அப்படி சொல்லி அனுப்பணும். ஆமென். போகும்போதே பார்த்து போ. அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தா நமக்கு டர் ஆயிரும். சில வீட்டு விட்டு கிளம்பும்போதே எப்போ குளிப்பா, அது கூட அது இதாக கூட கொஞ்சம் இதாகும். என்ன பண்ணுறீங்க நீங்கள் எதுவும் சொல்கிறத அவங்க காப்பாற்றப்பட போகிறாங்களா? ஏங்க ஒன்று சொல்லுங்களா, நம்மளால் முடியாதுங்க. ஒன்றே ஒன்று, நமக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ நம்ம நிற்கிறோன்னா அப்போ அந்த பவுலை போய் கேட்டால் கூட சொல்லுவார், நான் வாழ்கிறதே அவருடைய கிருபையா, தேவ கிருபையில் தான் நான் நிற்கிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வல்லமையால் தான் நாம் நிற்கிறோம். அந்த தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய பலத்தை சார்ந்து வாழாதீர்கள், உங்களுக்குள் இருக்கின்ற உயிர்த்தெழுந்த வல்லமையை சார்ந்து வாழ ஆரம்பியுங்கள். ஆகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ளே இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ளணும். புரிஞ்சுங்களா? அதில் செலவு பண்ணக்கூடாது. ஒருத்தர் புக் எழுதினார், நம்ம ஊருக்கார் ஒருத்தர் புக் எழுதினார். ஒரு புக் எழுதி ஒருத்தர் சிஸ்டர்கிட்ட கொடுத்தாங்க, சிஸ்டர் இந்த புக்கை படிங்க. ஏங்க படிங்கன்னா, இதில் எல்லா ஆவிகளை பற்றி எங்கள் ஊழியக்காரர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நானும் பார்த்தேன், எல்லாம் எதை பார்த்தாலும் ஆவினே வருது, எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டேன். வந்து நம்ம ஊருக்காரர் தான் ஒருத்தர், சேலத்துக்காரர் தான். நான் என்ன சொல்கிறேன், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசம் எடுக்காதீர்கள். எந்த ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, இல்லை, எந்த ஆவி இல்லை. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவ வல்லமை எப்படி, இதுக்கே நமக்கு நேரம் இல்லைங்க. அதுதான் பாருங்கள், இந்த பிசாசை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இருக்குது, பேசலாம். நான் என்ன சொல்ல, இதை பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. எதுக்கு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? என் தேவனை பற்றி பேசுகிறதுக்கே நேரம் இல்லை. கல்வாரியில் மீட்பின் மூலமாக செய்து முடித்த காரியத்தையே நான் இன்னும் போதிக்கலையே, இன்னும் அவன் காரியத்தை எடுத்து எதுக்கு போதிச்சுட்டு இருக்கணும்? சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் இதை போதிக்க வேண்டியது, அதை போதிக்க வேண்டியதானே. ரைட்டுங்க, நல்லது தாங்க, தப்பெல்லாம் கிடையாது, போதிக்கலாம். ஆனால் போதிக்கிறதுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கே வேதத்தில் நிறையா இருக்குது, அதையே என்னால் செஞ்சு முடிக்க முடியல. அது முக்கியமான ஃபஸ்ட்டு காரியத்தில் இருக்கின்ற இந்த விஷயத்தையே என்னால் போதித்து முடிக்க முடியலையே, அதில் எப்படி என்னால் கவனம் செலுத்த முடியும்? இருக்குது, போதிக்கலாம், தப்பு கிடையாது. இன்னொரு என்னென்னா, அதெல்லாம் போதிக்கிறதா நீங்கள் இருக்கிறீங்கள, என்னதுங்க, அதை போதிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, தேவன் கல்வாரியிலே மீட்பிலே செய்து உயிர்த்தெழுதலை செய்து முடித்த காரியங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சபை அறிந்து கொள்ள வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா வல்லமையும் மேற்கொண்டு ஜெயிக்க உங்களுக்குள்ளாக இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை மிகவும் பெரியது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பலனை நம்பி சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? நம்முடைய பலத்தால் வாழ நினைத்தால் நம்மை சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பதை பாருங்கள். இவைகளை ஜெயிக்க நமக்கு உதவி அவசியம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மட்டும்தான் இவைகளெல்லாவற்றையுமே மேற்கொள்ள நமக்கு பலத்தை தருகின்றது. ஆமென். வேறு எதுவும் கிடையாது. ரெண்டாவது காரணம் என்னன்னா, முதல் காரணம், உலகத்தில் உண்டான காரியங்கள், பிசாசு, இதெல்லாம் ஜெயிக்கணும்னா
இந்த வல்லமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஏன் இதை அறிய வேண்டும், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஏன் அறிய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளவும் அவருக்காக வாழவும் வேண்டும் என்றாலும் சொன்னாலும், இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையால் தான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவே முடியும், அவருக்காக வாழவே முடியும். ரோமருக்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கிறேன். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இங்கே பவுல் தன்னுடைய ஏக்கத்தை எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் நல்லது பண்ண விரும்புகிறேன்ப்பா, ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லையே. விருப்பம் இருக்குது, செய்ய முடியலையே, அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அடுத்த 19, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை இதை படிக்கும்போது தெரியுது இல்லைங்களா? நல்லது பண்ணும் ஆசை, நல்லது பண்ண முடியலைங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விரும்பாத தீமையை தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு தெரியுது பாஸ்டர். சில சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாங்க, ஆனால் எனக்கு தெரியுதுங்க. சில பேர் அப்படியே எனக்கு தெரியுதுங்க, நானும் விரும்புகிறேன், நல்லது பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆனால் எனக்கே தெரியுது நான் பிடிக்காதது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹலோ, இங்கே உட்காந்துருக்க சில பேருடைய கூக்குரல் இதுவாக தான் இருக்குது. எனக்கு ஆசைங்க, ஆனால் என்ன பண்ணுறது, செஞ்சிடறேனே, தப்பாக பண்ணிடுறேனே, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிடறேனே. படிக்கிறேன் பாருங்க, ஆசை இருக்குது, ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லையே. ஏன்? சொந்த பலத்தால் நம்மால் செய்ய முடியாது. தொடர்ந்து படிக்க 20:20 அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. புரிஞ்சுக்குங்க, விரும்பாத காரியத்தில் யார் பண்ணுறா, உங்களுக்குள்ள இருக்கிற பாவன்றார். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவன் நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். உள்ள விரும்புது, ஆவி விரும்புது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? 25ஆம் வசனம் அவரே சொல்லிட்டு அடுத்த பதில் அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவன் நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படி சொல்லிட்டு வரும்போது தான் 11ஆம் வசனம், அன்றியும் யாரு, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உங்கள் வாசமாய் சொல்ற கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற, உங்களில் வாசமாயிருக்கிற, சொல்லுங்க, எனக்குள் வாசமாயிருக்கிற, எனக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அந்த வல்லமையாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆகுதான் பவுலுங்க சொல்ல வல்லமை தாருன்னு கிடையாது, அவர் சொல்றாரு உங்களில் வாசமா இருக்குது. எது? தேவனுடைய வல்லமை. எந்த வல்லமை? உயிர்த்தெழுத வல்லமை உங்களுக்குள் ஏற்கனவே வாசமாக தான் இருக்கிறது. தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பார். சொல்லட்டுங்களா? ஒரு நொடி கூட இந்த வல்லமை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஆமென். ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என்னை அழகாக காப்பாற்றி என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறதே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். நமக்குள் இது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகுதான் ஒவ்வொரு நாளும் எனக்குள் தேவன் நல்ல ஆசைகளை உண்டு பண்ணுறார். ஆமென். உண்டு பண்ணுறாரா? நல்ல விருப்பங்களை உண்டு பண்ணுறாரா? அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், மரியாதை கொடுங்க.
அதை அபிவிருத்தி செய்யுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை அபிவிருத்தி செய்யுங்கள், அதை வளர்த்து விடுங்கள், அதை பெருக்குங்கள். ஆகதான் ஆவியில் நிரம்புங்கள்னு சொல்ல. ஆவி நமக்குள்ளே இருந்தனாலும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் பவுலடியார் அநேக இடத்துல சொல்லி வச்சிருக்கிறார். எல்லாம் இருக்குது. அதை அறிந்து கொள், அதை தெரிந்து கொள், அதை கல்டிவேட் பண்ணு, அதை அபிவிருத்தி பண்ணு, அதை அதிகமாக்கு. உனக்குள்ளே இருக்கிற வல்லமையை பற்றி ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள். இல்லைங்க போனங்க ஈஸ்டர் டேஸில் சொன்னாங்க, தெரிஞ்சிருச்சு, இதோடு நீ பாட்டிடாதீங்க, இதோடு நின்று விடுவது கிடையாது. இந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வல்லமையின் மகத்துவம், மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்ள பிரயாசம் விடுங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? சில பேருக்கு நேற்று பிடிச்சது இன்று பிடிக்கல, இன்றைக்கி பிடிச்சது நாளைக்கு பிடிக்கல. ஆனால் உங்களுக்குள் வாசமாக இருக்கின்ற வல்லமை எல்லா காரியத்தையும் பிடிக்க வைக்கும், தேவனுக்காக வாழ வைக்கும், வாழும்படி எல்லா காரியம் செய்யும். அவர் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் வாசமாக இருக்கிறது என்பதை அறிந்தால் நான் சொல்கிறேன், அநேக மாற்றங்களை இனிமேல் வரப்போகிற நாட்களில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏங்க நானா மாறினேன், நானா உங்களுக்குள்ளேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தினந்தோறும் ஜெபம் பண்ணி பாருங்கள், அதுவே பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவனால் ஜெபம் பண்ணாதால் ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். வேதத்தை படிக்காதவர்கள் வேதத்தை படித்து பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுக்காதவர்கள் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் கொடுத்தா அவ்வளோ இன்பமாக இருக்குதுங்க, தேவ ராஜ்யத்துக்குன்னு ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்போ இதை கொடுக்குறேன், எனக்கு ஆசை, இப்படிலாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹலோ, இங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே, இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், யாராவது நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்த திருமணம் அவங்கள்ட்ட கொடுக்குறோம் பாருங்கள். சில பேர் கடையிலையோ எங்கேயோ வாங்குகிற இடத்துல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவாங்க நம்மள்கிட்ட. நம்ம பார்த்துட்டு பரவாயில்ல, அவன் ஏமாந்துட்டான், நம்ம ஆணுடைய பிள்ளை எவ்வளோ ஞானின்னு சொல்லி அதை தூக்கிட்டு வராமல், சார் நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன், எவ்வளோங்க ஆச்சுன்னுவேன். கையில் அப்படியே அந்த காசை கையிலேயே வச்சுருப்பேன். எனக்கு நோட்டை பார்த்துன்னு புரிஞ்சிடுவேன், அவன் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்டான்னு தெரியும். அந்த கையில் காசு வச்சுட்டு, சார் இது எவ்வளோ, இந்த பொருள் எவ்வளோ, அந்த பொருள் பார்த்துட்டு கையில் இருக்க காசையும் பார்ப்பான், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்களே எடுத்துக்கிங்க அப்படின்னு. அது கொடுத்துட்டு வெளியே வரும்போது, எவ்வளோ ஒரு உண்மையாக நடந்தோம் பார்த்தியா. ஹலோ, அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆனந்தம், மகிழ்ச்சி, கர்த்தரை துதிக்கிறதுனால, சர்ச்சுக்கு வருவதனால, ஜெபம் பண்ணுறதுனால, வேதம் படிக்கிறதுனால, தேவனுடைய காரியங்களை நீங்கள் ஈடுபாடு செய்யும் போதெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த நிறைவு எவ்வளவு காசு உங்களுக்கு கிடைத்தால் கொடுத்தா கூட அவைகளெல்லாம் மிகை ஆகவே ஆகாது. அதனால் வரக்கூடிய திருப்தி, அதனால் வரக்கூடிய நிறைவு, அதனால் வரக்கூடிய சந்தோஷம், அதனால் வரக்கூடிய சமாதானத்துக்கு அளவே இல்லை. ஆகவேதான் தேவன் அவருக்குள் நமக்குள்ளாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக இவைகளெல்லாம் செய்ய வைக்கிறார். உலகத்து மக்கள் பார்த்தீங்கன்னா அதை செய்ய மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிப்பான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ ஆரம்பிப்பார்கள். நம்ம அப்படி வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை செயல்பட்டு இருக்குது. என்ன வல்லமை? உயிர்த்தெழுதலின் வல்லமை. உங்களுக்கு தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட நாளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வல்லமை உங்களுக்குள் செயல்படுது. எவ்வளவு நாள் வரையிலும் அவருக்கு முன்னாடி வலுவாமல் என்னை காத்து தமது மகிமையின் சன்னிதானத்தில் என்னை மாசற்றவனாக நிறுத்த வல்லமை உடையது இந்த வல்லமை. எழுதியிருப்போம், என்னை இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் வெற்றிக்குள் நடத்துவதே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். நல்லா வாழ வைக்கிறது என்ன? இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக இது வாசமாக இருக்கிறது, இல்லைன்னு கிடையாது, இருக்குது. இல்லாத காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எங்கள் மக்களுக்கு தாங்க ஆண்டவரே, வல்லமையை தாங்க ஆண்டவரே, வல்லமையை தாங்கன்னு ஜெபம் பண்ணலாம். இப்போ நான் வல்லமையை தாங்கன்னு ஜெபம் பண்ண முடியாது, ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்குது. இதை கண்ணை திறந்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுங்களா, எல்லாமே தேவன் நமக்காக சம்பாதித்து கொடுத்து விட்டார். இனிமேல் தான் தேவன் சம்பாதிக்க போகிறார் என்று அல்ல. அப்படி என்று சொன்னால் அவர் திரும்ப வரணும், திரும்ப வாழணும், திரும்ப கல்வாரிக்கு போகணும், திரும்ப மறிக்கணும், இதெல்லாம் திரும்ப பண்ணுற வேலை கிடையாது. ஒரே தடவை நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ நம்ம வேலை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்,
அவர் எதுக்காக மரித்தார், எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக சரீரம் பிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டார், எதற்காக உயிர் தெழுந்தார், இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளினால் தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, நிருபங்களை படிக்க ஆரம்பிக்கணும். எங்கள் நிருபங்களை மட்டும் சொல்லலை, நிருபங்களையும் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா சில காரியத்தை நோட் பண்ணுற பாஸ்ட் பாருங்க, இவர் புதிய உடன்படிக்கைக்காரன் இல்லை, நான் பழைய ஏற்பாட்டையும் விசுவாசிக்கிறவன், இடைப்பட்ட காலகட்டத்தையும் விசுவாசிக்கிறவன், புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கிறாள். ஒரு குரூப்புக்கு உரியவன் கிடையாது. இந்த வேதத்தை நம்புறவன், வேதத்தை விசுவாசிக்கிறவன், அவ்வளோதான். ஆமென். புரிஞ்சுங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது என்ன இருக்குது? உயிர் தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய வல்லமை, இந்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுற போதெல்லாம், ஆண்டவரே அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு, அதை காமிங்க ஆண்டவரே, அதை பார்க்கணும் ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ள எப்படி செயல்படுது நீங்கள் பார்ப்பீங்க. திரும்ப சொல்கிற சில விஷயத்தெல்லாம் நம்மளால் போராடவே முடியாதுங்க. நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன். என் மாம்ச பலத்தால், என் சொந்த பலத்தால் சில காலத்தில் பிரயாசம் எடுத்துருக்கிறேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அவர் இறங்கி வேலை செய்வார் பாருங்க, அப்போ அது சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏங்க, நான் சேலத்துக்கு வந்ததே என் பிளான் சேலமே கிடையாது. என் பிளான் சேலமே கிடையாது. ஆனால் அவருடைய வல்லமை என்ன பண்ணிச்சு, இல்லைடா நீ சேலம் தான் போகணும்னு சொல்லி அந்த வல்லமை டைரக்ட்ஸ்லாம் திருப்பி இந்த பக்கம் என்னை கொண்டு வந்துச்சு. இப்போ நான் அவருடைய வல்லமையால் வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு, இந்த ஏரியாவுக்கு. ஆமாம். நான் சொல்ல எனக்குள்ள மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உயிர்த்தெழுதல் வல்லமை. ஆகவே உங்கள் வாழ்வில் இருக்கின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், பல சந்தர்ப்பங்கள், சவால்கள், இதை எண்ணியெல்லாம் நீங்கள் கலங்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவர் சொல்கிறார், ஜெயிப்பது தான் நான் உன் கூடயே இருக்கிறேன். ஆமென். நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த வல்லமையும் உனக்குள்ளேயே கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஆகவேதான் வேதம் சொல்லும்போது தான், வேதம் நம்மளை பார்த்து சொல்லும்போதெல்லாம், பராக்கிரமசாலியே, நீ என்னடா பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற, வேதம் சொல்லுது பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறார், நீ என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கிற. இல்லோண்டவரே, அப்படி நிறைய பேர் இப்படி தான் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து சொல்வார் பராக்கிரமசாலியேன்னு அவர் சொல்கிறார். எதனால சொல்கிறாரு? அவர் கூட இருக்கிறதுனால. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி சொல்லியிருப்பார்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வல்லமையெல்லாம் காட்டிலும் பெரிய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். இதை நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எனக்குள் கொடுத்த உயிர்த்தெழுதல் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்டான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை எனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விருப்பங்களையும் உம்முடைய நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமையை, இந்த வல்லமை கொடுத்திருப்படியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ இந்த வல்லமை எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க இந்த வல்லமை எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் எங்களை சாதாரணமானவர்களாக அல்ல, அசாதாரணமானவர்களாக நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த பூமியிலே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரண ஆட்களைப் போல வாழாமல் எங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய அதே வல்லமை எங்களுக்குள்ளும் செயல்படுகிறது என்பதை இன்று அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஜெயித்து வாழட்டும், வெற்றி காணட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியின் வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.